வெல்கம் டு ட்ரெண்டி ஹெட். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டி ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் கர்ச்சீஃப் எப்படி தைக்கிறது, கட் பண்ணுறது, அப்புறம் தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரவுண்ட் கர்ச்சீஃப் கட் பண்ணுறதுக்கு ஒரு சதுரமான துணி எடுத்துக்கோங்க. அதை 4ஆக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் 4ஆக மடிச்சுக்கலாம். அதை பற்றி எந்த தப்பும் இல்லை. இப்போ அந்த கார்னர்லேருந்து நமக்கு 6 இன்ச்சு நம்ம குறிக்க போகிறோம். பாருங்கள், 6 இன்ச் நம்ம அந்த கார்னரை பாயிண்ட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் 6 இன்ச் வர்ற மாதிரி அப்படி குறிச்சிக்கிட்டே வரணும். அப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். பாருங்கள், இந்த கார்னர் தான் நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த கார்னரில் தான் நம்ம டேப்போட ஸ்டார்ட் இருக்கணும். 6 இன்ச்சு பாருங்கள், 6 இன்ச் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதுலேயும் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு 10 பீசஸ் வெட்டி வச்சுக்கோங்க. ரவுண்ட் கர்ச்சீஃப்னு நான் சொல்கிறேன், ஆனால் தைக்கும்போது அது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பிகினர்ஸ்க்கு உண்மையிலேயே நல்ல டேலண்டானவங்கனால மட்டும்தான் ரவுண்ட் கர்ச்சீஃப் அடிக்க முடியும். நம்ம பிகினர்ஸ் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்குறோம் இல்லையா, நம்மளும் தெளிவாக கற்றுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ரவுண்ட் கர்ச்சீஃப் கண்டிப்பாக அடிக்கணும். நான் உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ரவுண்ட் கர்ச்சீஃபு ஈஸியாக தைச்சிடலாம். பாருங்கள், அழகாக நம்ம வெட்டிட்டோம். இந்த ரவுண்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னிங்கன்னா, நம்ம ஃப்ராக்கு தைச்சோம் அப்படின்னா கீழே ரவுண்ட் ஷேப் கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப் தான் எடுப்போம். அப்போ நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் நீங்கள் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதுக்காக நம்ம பேசிக்லேயே அது எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க நம்ம இதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மெஷினில் நூல்லாம் மாட்டி நூல் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரவுண்ட் கர்ச்சீஃபை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக இருக்கிறத ஒரே மடக்கில் 2 தடவை யாருனாலையுமே மடக்க முடியாது. ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, 2 டைம் மடித்து தான் அடித்தாகணும். வேறு வழி இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மடக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு நம்ம நல்லா கவனமாக பாருங்கள். அது மடக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இன்ச்சாக நீங்கள் மடக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அதை நீங்கள் மடக்க முடியும். பாருங்கள், ரொம்ப மேலேருந்து நிறைய இடம் நீங்கள் மடக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மடக்க முடியாது. ஒரு 2 இன்ச்சாக நீங்கள் மடக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் சில இடத்துல சுத்தமாக மடக்கிறதுக்கு வராது. நீங்கள் லைட்டாக துணியை லைட்டாக இழுத்தீங்கன்னா தான் அந்த மடக்கு விழுகும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து தைங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் தைங்க, அதனால் ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், ஒரே மாதிரி மடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி தான் இந்த ரவுண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இதை பிகினர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கர்ட்டு தைக்கும்போது, மிடி தைக்கும்போது, அதெல்லாமல் பாவாடை சட்டை தைக்கும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்ம தைக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக வரும், ஃப்ராக்லாம் தைக்கும்போது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு ஒரு தடவை மடக்கி அடிச்சிட்டேன். இப்போ 2வது டைம் மடக்கி அதே அளவு 1/4 இன்ச் மடக்கி திருப்பியும் அதை அப்படியே அடிச்சிட்டே வரணும். நீங்கள் இந்த கர்ச்சீஃப் இப்போ நம்ம ஒரு தடவை அடித்தோடனேயுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி வளைஞ்சு வருதுங்களா? உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ராக்கோட கீழ்ப்பகுதியெலாம் எப்படி இருக்கும், நெளியாக அது மாதிரி வருதுங்களா? இதுக்காக தான் நீங்கள் ரவுண்ட் கர்ச்சீஃப் கண்டிப்பாக பழகியே ஆகணும். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது லைட்டாக இழுக்கணும்னு சொல்கிறேன்ல,
அது எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நான் சொல்கிறத வச்சு கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியாது. அதனால ரவுண்ட் கர்ச்சீஃப் கண்டிப்பாக அடித்து பாருங்கள் சூப்பராக ரவுண்ட் கர்ச்சீஃப் அடிச்சிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.